நான் காரணத்தை உங்ககிட்ட சொன்னாலும் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு எவ்வளவு புரியுமோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இங்க நடக்கிறதுக்கு எல்லாம் காரணம் அந்த பொம்மையாலையும் ராணியாலையும் சித்திரவதைய அனுபவிச்சுட்டு இருக்க என்னோட கணவனை, அதாவது அகோரிகளோட அதிபதிய வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக தான். அடியே பொம்மி, உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன். என்னதான் மந்திர கட்டு போட்டாலும் உன்னை வேலையில வந்து அழிப்பண்டி. நீ எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்க? வந்திருக்கிறது எச்சினி தானே? பெட்டிக்குள்ள இருக்க நீ வெளியே நிக்கிறது நான் தானே எப்படி கண்டுபிடிச்ச? நீ என்ன விட அதிக சக்தி வாய்ந்தவனா? உன்னை விட மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்துல அகோரிகளின் குருவான ஒருத்தரை வழி காணிக்க கொடுத்து தாத்ரூப வித்தைகள் அனைத்தும் கற்ற அகோர அதிபதினா. என்ன மாதிரி மாந்திரிக கத்துக்கிட்டவங்களோட பெரிய கனவே தாத்ரூப வித்தைகளை முழுசா கத்துக்கிறது தான். ஆனா அந்த வித்தைகள்ல தீட்சை பெற்ற நீ எப்படி இந்த பெட்டிக்குள்ள மாட்டிக்கிட்ட? அதுக்கு காரணம் அந்த பொம்மையும் ராணியும் தான். அவங்கள அழிச்சே தீரணும். நான் வெளியில வந்தா அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்டி. இத பாரு, உன்னோட சபதத்துல நீ ஜெயிச்சு உன் கணவனை வெளியில கொண்டு வரதுக்கு எங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த உதவி எல்லாம் நாங்க செய்யறோம். அதே நேரத்துல உன் சபதத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்து அந்த பொம்மையோட ஆத்மாவையும் முக்கியமா அந்த ராணி அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது தீர்த்து கட்டிடு. இப்ப வரைக்கும் அந்த பொம்மையும் ராணியும் அழிக்கிறது உங்களோட பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இனி அது என்னோட பிரச்சனை. பொட்டிக்குள்ள அடப்பட்டிருக்க என்னோட கணவனை பார்க்க போற நேரம் இது. நான் கிளம்புறேன். புருஷனை பார்க்க போயிட்டா ஜாலி. தமன்னா, நாம் இங்க இருந்து நடந்ததை எல்லாம் கவனிச்சது நல்லதா போச்சு. தான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக தன்னோட அப்பாவையே ஈயா மாத்தி இருக்கா இந்த யட்சினி. தன்னோட கணவனை வெளியில கொண்டு வரணும்னா அதுக்காக எது வேணாலும் செய்வான். அந்த பொம்மி ஆவியையும் அந்த ராணியையும் வலி கொடுத்தாவது எப்படியாவது அவ புருஷனை வெளியில கொண்டு வந்துருவா. ஆமாத்த, கண்டிப்பா இந்த யட்சினி பொம்மியும் ராணியும் அழிக்கிறது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையும் ஒரு தெரியாம அழிச்சிருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்படியோ நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் நம்ம உசுருக்கு ஒரு உத்தரவாதமும் கிடைச்சிருக்கு. அது என்னோட அழகியே, என்ன தேடி வந்துட்டியா? நீ போன காரியம் என்னாச்சு? இந்த பெட்டிக்கு முன்னாடி போட்ட சபதம் என்னாச்சு? நான் அந்த ராணி வீட்டுக்கு போனேன். ராணியும் சித்தார்த்தும் ஒரு பரிகாரம் பண்ணாதான் அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க இருந்து 9 மைல் தூரத்துல இருக்க கோவிலுக்கு போய்
அங்க இருக்க அசல தீப பெட்டியோட 4 மூலையிலையும் விளக்கேத்தி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கான வேலையை இப்பதான் ஆரம்பிக்க போறேன். அந்த ராணி இங்க வந்து என் பொட்டி மேல விளக்கேத்தணும். அப்பதான் என்னால வெளியில வர முடியும். ஆமா, அதுக்காக தானே அப்படி சொன்னேன். நான் சொன்ன மாதிரி ஒரு கோவிலே இல்ல. என்னோட மாயையில அப்படி ஒரு கோவிலை உருவாக்கி நீ இருக்க பெட்டிய அசல தீப பெட்டியா மாத்தி அந்த ராணி கையால உன்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் வைக்கிற முதல் அடி இது. என் ஆட்டத்துக்குள்ள முதல்ல அந்த ராணிய உள்ள கொண்டு வந்துட்டா அப்புறம் அந்த பொம்மி தானா வந்துட போறா. அதுக்கான ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். இந்த அகோராதிபதிக்கு ஏத்த மாந்திரீக ராணி நீதான் யட்சினி. என்ன இந்த பெட்டியில இருந்து சீக்கிரமா வெளியிலடே. நான் வெளியில வந்ததும் உன்னோட ஐக்கியமாக நான் காத்திருக்கேன் யட்சினி. இந்த பிறவியுடைய பலனை உன்னை அடைவதற்கு தான். நாளை சூரியன் உதித்து மீண்டும் மறைவதற்குள் உன்னை நான் வெளியே கொண்டு வந்து விடுவேன். என்னோட சக்தியால இந்த பெட்டிய கோவிலுக்கு மாத்த போறேன்.